நீங்க படிப்பறிவு மட்டும்தானா, பகுத்தறிவு இருக்குதா, பட்டறிவு இருக்குதான்றத நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீச் என்னால கொடுக்க முடியும். ஓகேயா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. காலம் வளர்க்கறது எப்படி, என்ன படிச்சிருக்கீங்க, படிச்சதையாவது எனக்கு அவன் மனப்பாடம் பண்ணி வைப்பீங்க. நான் 80 மார்க் பாட சொல்றேன். 70 to 85% moisture. எந்திரிச்சு பேசு. 70 to 85% moisture content அந்த. வெரி குட், சூப்பர். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரியான அமைப்பு இருக்கணும்? உங்க காலேஜ்ல காளாங்குடி இல்லையா? யார் போட்டு கொடுத்தா? நான் கேட்கற கேள்வி கரெக்ட் தானா? அப்ப பதிவு சொல்லுங்க. இந்த வைக்கோல்னா என்ன, எப்படி தேர்ந்தெடுக்கணும், வைக்கோல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் என்ன? வெரி குட். சொல்லுமா சொல்லுமா, சரியாதான் சொல்றீங்க. வெரி குட் வெரி குட். ரெண்டு காலம் வந்து கல்டிவேட் பண்றது பாவனா, சிபி காலம், இன்னொரு பட்டன். சரி சரி. பட்டன் மஷ்ரூம் பட்ட கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு தனியா டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணனும். கொஞ்சம் கஷ்டம். மாய்ஸ்சர் மஷ்ரூம் ஈஸியா பண்ணிடலாம். சரி சரி, வெரி குட். வேற வெரி குட், கரெக்டா சொல்லிருக்காங்கல. வைக்கோல் எந்த மாதிரியான விதத்துல தேர்ந்தெடுக்கணும், வைக்கோல் எப்படி இருக்கணும், தேர்ந்தெடுக்கக்கூடிய வைக்கோல் எப்படி இருக்கணும், தேர்ந்தெடுக்கக்கூடாத வைக்கோல்கள் எப்படி இருக்கும்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற பதில் வந்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொல்லுங்க. ஏன் சொல்ல சொல்றேன்னா, சபையில உட்காந்து சொல்றீங்க பாத்தீங்களா, சபையில ஏன் உட்காந்து சொல்ல சொல்றேன் தெரியுமா? வெக்கம் இருக்கக்கூடாது, கூச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. நம்ம சொல்றது தப்பாவே இருந்தாலும் அதை தைரியமா சொல்லணும். அதுக்குதான் சபையில சொல்லுங்க. சபையில எந்திரிச்சு நின்று நான் சொல்றது இதாண்டா அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க நாளை பின்ன இதை தொழிலா பண்ணுவீங்களா, இல்ல போய் ஒரு இடத்துல போய் ஒரு காணாமணில வேலை பார்க்க வரீங்களா? தொழிலா பண்ண போறீங்களா, இல்ல என் படையில வந்து வேலை பார்க்க வரீங்களா? தொழிலா பண்ணணும்னா 3 விஷயம் இருக்கவே கூடாது உங்ககிட்ட. என்ன விஷயம்? அதுவும் பெண்களுக்கு வெக்கம், பயம், கூச்சம். கூச்சம்னா என்ன, வெக்கம்னா என்ன? வெக்கப்படுறதுன்றது வந்து ஒருத்தவங்க நம்மள்கிட்ட வந்து பேசுறாங்கன்னா வெக்கப்படுறது. கூச்சப்படுறதுன்னா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு கூச்சப்படுறது. இது ரெண்டும் இருக்கக்கூடாது. முக்கியமா பயம் இருக்கக்கூடாது. அப்ப அதுக்காகதான் சபையில எந்திரிச்சு சொல்லுங்க. நீங்க சொன்னது தப்பானாலும் பரவாயில்ல. இத்தனைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இவருக்கு அவ ஃப்ரெண்ட், அவளுக்கு இவங்களுக்கு எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்க பேசுறதுக்கே பயப்படுறீங்க. இதே உன் வீட்டுல என்னடி குழம்பு அப்படின்னு கேட்கறதுக்குலாம் நல்லா தான் பேசுவீங்க, பயம் இல்லாம பேசுவீங்க. ஆனா ஒரு தொழில் ரீதியா, ஒரு படிப்பு ரீதியா வரும்போது தப்பல எல்லாரும். சரியா? வைக்கோல் தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னா, அப்ப நறுக்கின வைக்கோல், பச்சை கலந்த வைக்கோல், ஈர பச்சையா இருக்கிற வைக்கோல் தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடாது. நல்ல சருக காஞ்ச வைக்கோல்களாக பார்த்து வாங்க வேண்டும். அந்த வைக்கோலுடைய கலர் வந்து பிரவுன், எல்லோ இந்த இதுல வந்து இருந்தால் நல்லது. மக்கி போன வைக்கோல், அழுகி போன வைக்கோல், வெம்பி போன வைக்கோல், நஞ்சு போன வைக்கோல் கலந்து அந்த கலரை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி வைக்கோல்களை தேர்ந்தெடுக்க கூடாது. நல்லா எல்லோயிஷா இருக்கணும், ப்ரௌனிஷா இருக்கணும். நல்லா சருக காஞ்சு மொறு மொறுன்னு இருக்கிற வைக்கோல்கள் தான் நல்லா இருக்கும். அதுலயும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளை அழிப்பதற்கு 3 விதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. வைக்கோல் இருக்கிற கெட்ட கிருமிகளையும் கெட்ட பூசணங்களையும் அழிப்பதற்கு 3 விதமான முறைகள் இப்ப நடைமுறையில் சாத்தியப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று அவித்தெடுத்தல் முறை, பாயிலிங் மெத்தட். வைக்கோலை வந்து இரும்பு ட்ரம்லையோ இல்லை ஆட்டோகிள மிஷின்லயோ வச்சு அவிச்சு எடுக்கிறது. அவிச்சு எடுக்கிறது வந்து 80% ராத்தல் அழுத்தத்துல அதை வந்து அவிச்சு எடுத்தோம்னா வைக்கோல்ல இருக்கிற கெட்ட கிருமிகளும் கெட்ட பூசணங்களும் அழிக்கப்பட்டுவிடும். அத 80% அதுல இருக்கிற நீரோட்டத்தை வெளியே எடுத்துடணும். 20% நீரோட்டத்துலதான், அந்த ஈரப்பதத்துலதான் விதைகளை தூவி வளர்க்குற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து பாயிலிங் மெத்தட் ஒன்று. ரெண்டாவது மேடம் சொன்ன மாதிரி ஃபார்மாலின். ஃபார்மாலின்றது வந்து வைக்கோல்ல இருக்கிற கெட்ட கிருமிகளை அழிப்பதற்காக ஃபார்மாலின் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல வைக்கோல்ல இருக்கிற கெட்ட பூசணங்களை அழிப்பதற்கு கெமஸ்டின் அப்படின்ற ஒரு பவுடர், அதாவது அந்த கெமஸ்டின்ற பவுடர் வந்து கார்பன் டை ஆக்சைடு 50% WP அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல
அந்த பவுடர் இருக்கும். கெமிஸ்ட்ரின்றது வந்து கம்பெனி பேர், சரிங்களா? ஸோ ஃபார்மாலின் பிளஸ் கெமிஸ்ட்ரி இது ரெண்டையும் 100 லிட்டர் தண்ணிக்கு 300 ml ஃபார்மாலின் 30 கிராம் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதுல வைக்கோல்ல டிப் பண்ணி அதை வந்து அதே 80% ஈரத்தை எடுத்து 20% ஈரத்துல விதைகளை தூவி வளர்க்கறது வந்து செகண்ட் மெத்தட், சரிங்களா? அதாவது கெமிக்கல் மெத்தட்னு எல்லாரும் சொல்ற வார்த்தை. இதை வந்து என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும். ஆர்கானிக் மெத்தட்ன்றது வந்து பாயிலிங் மெத்தட். அந்த பாயிலிங் மெத்தட்ன்றது வந்து நிறைய தலையை சுத்தி மூக்க தொடுற வேலை. கிட்டத்தட்ட ஒரு ட்ரம் வைக்கோல ஊற வச்சு அவிச்சு அதை காய வச்சு அதை பெட் எடுத்து போடுறதுக்கே ஒரு நாள் ஆகும். ஃபுல்லா 8 மணி நேரம் ஷிஃப்ட் ஒரு ஆள் உட்காந்து வேலை பார்க்கறா. ஸோ இதுக்கு வந்து நிறைய வேலைகள் ஒரு டேங்க் எடுத்து பார்க்குற மணியாக இருக்கு. இதே கெமிக்கல் மெத்தட் அப்படின்றப்ப 4 டேங்க் வேலை வரும். அதே ஒரு ஆள், அதே உழைப்பு, அதே ஒரு டைமிங்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 மடங்கு வேலை பார்க்கும். 4 டேங்க் வேலை பார்க்கும். ஒரு டேங்க் வேலை பார்க்குறது 4 டேங்க் வேலை பார்க்கறதுக்கு உண்டான சம்பளம் குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் குறையும், வேலை நேரம் குறையும், உழைப்பு